இன்னைக்கு 11 மணிக்கு அல்லு அர்ஜுன் 22வது படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்னைக்கு சன் பிக்சர் அபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. படத்தோட நேம் வந்து ராக்கா. ராக்கா அப்படின்னு கேள்விப்பட்டவங்க உங்களுக்கு சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஹிந்தில எடுத்த ஒரு பெயர். இதை பத்தி லாஸ்டா பேசுவோம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து எனக்கு கேம் ஆஃப் த்ரோன் போஸ்டர் மாதிரி இருக்கு. ஆனாலும் நல்லா இருக்கு. நல்லா இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனா இதை நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம். ஏன்னா அட்லி தமிழ்நாட்டிலையும் படம் எடுத்திருக்காரு, பாலிவுட்லயும் படம் எடுத்திருக்காரு. ஸோ அவர் எடுத்த எல்லா படத்தையுமே வந்து ஒரு காப்பின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் இப்போ புதுசா ட்ரை பண்றாரு பாத்தீங்களா, இதையும் காப்பின்னு தான் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் இவர் இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் ட்ரை பண்றது வந்து என்ன பத்தி ஒரு குட்டான ஒண்ணு நினைக்கிறேன். அந்த போஸ்டர்ல லுக் இதெல்லாம் விட்டுருங்க, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் நோட் பண்ணி பாருங்க. ஒரு உல்ஃப் கையோட நம்ம அல்லு அர்ஜுன் நிக்கிற மாதிரி காட்டியிருக்காங்களா, அந்த உல்ஃப் கை எப்படி அல்லு அர்ஜுனுக்கு வந்துச்சு, நைட் ஆனா அல்லு அர்ஜுன் உல்ஃபா மாறிடுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து மேபி படத்துல அப்படி இருக்கலாம். சோ அட்லி இந்த போஸ்டர் ரிலீஸ் பண்ணதுக்கான மெயின் காரணம் இது வந்து ஒரு நார்மல் கமர்ஷியல் மூவி கிடையாது, இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிடா அப்படின்னு நம்மளுக்கு புரிய வைக்கிற மாதிரி புரிய வைக்கிறாரு. இதை தெரியாத நிறைய பேர் இந்த படத்தை ஒரு ஹாரர் மூவி நடிச்சு சுத்திட்டு இருக்காங்க. அட்லி ஆல்ரெடி சில இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களை வேற உலகத்துக்கு கொண்டு போற அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அந்த உலகத்துக்கு கொண்டு வர போறாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல அவரோட உலகம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, டைட்டிலுக்குள்ள வருமா? டைட்டிலோட பேர் வந்து ரக்கா அப்படின்னு சொல்லியிருந்தேனா, சோ இந்த ரக்கா இந்த டைட்டில் வந்து எதுக்காக ஹிந்தி சைடுல எடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அட்லி ஜவான் சொல்லிட்டு ஷாருக் கான் வச்சு ஒரு படம் எடுத்திருப்பாரு. அந்த படம் தியேட்டர்ல நல்லாவே ஓடிச்சு, 1000 கோடிக்கு மேல வசூல் எடுத்துச்சு. இதனால அட்லிக்கு பாலிவுட்லயே ஒரு மார்க்கெட் இருக்கு, அதே மாதிரி அல்லு அர்ஜுனுக்கும் பாலிவுட்லயே ஒரு மார்க்கெட் இருக்கு. அதனால பாலிவுட்டையும் கவர் பண்றதுக்காக ஹிந்தில ஒரு பேர் எடுத்து வச்சிருக்காங்க. என்ன பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நல்லா இருந்துச்சு. நீங்க இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை பார்த்திருப்பீங்க. சோ உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, மத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.